வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை அப்படிங்கிற தலைப்பில் நான் தொடர்ந்து தினமும் பேசிட்டு இருக்கிறத நிறைய பேர் கேட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் மூலமாக பல விஷயங்களை பரிமாறிட்டு இருக்கீங்க. சார், என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறேன். ஆஹ், அந்த பெண்ணோட பெயர் வந்து ரோஸ்லின். அந்த ரோஸ்லின் அப்படிங்கிற அந்த பொண்ணை பல வருடங்கள் கழிச்சு ஒருத்தன் பார்க்குறான். அவங்களுக்குள்ளார நல்ல பழக்கம் உண்டு. பார்க்குறான். அவங்க வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வாசல்ல மரத்தடியில் நின்றுட்டு இருக்காங்க. அந்த ரோஸ்லின்கிற பெண்மணியும் அவங்களுடைய அம்மாவும். அவங்க ரோஸ்லினுடைய அப்பா ரிட்டையர்ட் ஆகி அவர் இறந்தும் போய் அந்த பென்ஷன் தொகைக்காக அம்மாவுக்கு துணையாக அந்த பெண் வந்திருக்காங்க. அப்படி வந்திருக்கிற அவங்கள அந்த பையன் பார்க்குறான். அந்த பையன் அப்படி பார்த்து அவங்கள்ட்ட பேசுகிறான். அப்போ இந்த மாதிரி விஷயம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன்காரன் குடிகாரனாக இருக்கான், சரியில்லை, குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்குது, சாப்பாட்டுக்கு கஷ்டம், அதனால் மாதம் மாதம் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பென்ஷன் வாங்குவேன். பென்ஷன் பணம் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வாங்கின கையோடைய அம்மா எனக்கு செலவுக்கு தருவாங்க. அதை வச்சு தான் நான் வாடகை கட்டுவேன். அதை வச்சு அரிசி பருப்புன்னு வாங்கி போட்டுருவேன். ஆனால் அந்த அரிசி பருப்பையும் நான் வீட்டில் வச்சுக்காம கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அக்காட்ட கொடுத்து வச்சு வாங்கிடுவேன். ஏன்னா அந்த சில சமயம் அந்த அரிசி பருப்பையும் கூட அவன் எடுத்துகிட்டு போய் திருடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை விற்றுட்டு அதில் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவான். அவன் ஏன் தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டோன்னு இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாலும் கூட அவனை விட்டு விலகிடலாம் அப்படின்னாக்க இந்த பாழா போன உலகம் என்ன சொல்லுமோ தெரியல அப்படின்னு அந்த ரோஸ்லின் வருத்தப்பட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் இதே போல ஒவ்வொரு மாதமும் அந்த 1ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அந்த ரோஸ்லின் அந்த அம்மாவை கூட்டிட்டு வரதும், அந்த அம்மாவும் பொண்ணுமா வெயில்ல அந்த மரத்தடியில காத்திருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறதும், அந்த பென்ஷன் வாங்கின உடனே மலர்ச்சியோட அம்மா தர்ற காசை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு போறதுமாவே பல முறை அந்த ரோஸ்லினுக்கு தெரிந்த அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த ஒரு சமயத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும் போது ஒரு நாள் அந்த பொண்ணோட அம்மா, அதாவது ரோஸ்லினோட அம்மா, ஒரு பென்ஷன் வாங்குகிற அந்த தருணத்தில் கதறி அழுது தன்னுடைய பொண்ணை மண்ணவாரி தூத்தி கண்ணாபுண்ணு திட்டிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே வந்து நிற்கிது. என்னாச்சுங்கன்ட்டு. இவளை நம்பிதாங்க மாதம் மாதம் நான் வந்து பென்ஷன் வாங்கிறதுக்கு நான் வரேன். பென்ஷன் வாங்கின உடனே ஏதோ ஈட்டிக்கார மாதிரி பக்கத்துலேயே என் பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு நான் காசையும் கொடுத்துருவாங்க. ஆனால் என்னை கேட்காம அந்த எனக்கே தெரியாமல் பென்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசை அந்த காசை எனக்கே தெரியாமல் திருட்டு கையெழுத்து என் கையெழுத்தை போட்டு அவள் எடுத்துட்டாங்க. அவள் எப்படிங்க என்னால் தாங்கிக்க முடியும் அப்படின்னு ரோஸ்லினோட அம்மா ரோஸ்லினை எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த வேப்ப மரத்தடியில் அடின்னு அடிக்கிறாங்க. நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அத்தனை அவமானங்களோட அழுதுகிட்டே ஒரு சிலை மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருந்த அந்த ரோஸ்லினை அந்த பையனால் மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஓரளவு எல்லாருமே சமாதானப்படுத்தி அவங்களும் கத்தி ஆவேசப்பட்டு அழுது நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் அயற்சியாகி அப்படியே மயங்கி அந்த வேப்ப மரத்தினுடைய அந்த வேரில் அப்படியே சாஞ்சிட அங்கே இருக்கிறவங்க ஓடி போய் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்த என்ன ஏது அப்படின்னு இப்போ எல்லாரும் ரோஸ்லின் கிட்ட, ஏமா இப்படி செஞ்ச, உங்கள் அம்மா தான் மாதம் மாதம் பென்ஷன் வாங்கிட்டு வந்து பணம் கொடுக்குறாங்கல்லம்மா, இத்தனைக்கும் உன்னைய நம்பிதானம்மா பென்ஷன் வாங்குறதுக்கு கூட்டிகிட்டு வராங்க, உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்கள் அம்மாவோட கையெழுத்தை போட்டு ஏம்மா இது மாதிரி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ரோஸ்லின் எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன சொன்னாங்க, எனக்கு வேறு வழி தெரியலங்க, 1500 ரூபா யாருக்கிட்டேயோ என் புருஷன் கடன் வாங்கியிருக்கான், அப்படி கடன் வாங்கிட்டதுனால வட்டி கட்ட முடியல, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து இந்த ஆள்கிட்ட நான் 1500 ரூபா பணத்துக்கு வட்டிக்கு வாங்கியிருக்கேன், 5 பைசா வட்டி, இந்த பணத்தை 6 மாதமாக நான் வட்டி கட்டலை,
அதுக்கு தான் இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு புருஷங்காரன் ரோஸ்லின் கிட்ட சொல்கிறான். அப்போ ரோஸ்லின் சொல்கிறான், ஏங்க அப்படி கூட்டிகிட்டு வந்தவன்கிட்ட கையில் காலில் விழுந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தரோம் அப்படின்னு நான் கெஞ்சி அழுகுறேன். அப்போ என் புருஷன் சொல்கிறான், இல்லை 1500 அவங்கிட்ட நீ படுத்து கழிச்சுக்கோ அப்படின்னு என் புருஷன் சொன்னான். என்னால் தாங்கவே முடியல. இந்த புருஷனே வேணான்னு நான் இருக்கிறேன், என்னைய இப்படி ஒரு விஷயத்துக்கு என்னைய தள்ளுறானே, நாளைக்கு இதையே அவன் தொழிலாக்கிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? குடிக்கிறதுக்காக இதை 1500 கடன் வாங்கினவன் அந்த 1500 அடைக்கிறதுக்காக என்னையவே படுத்துக்கிறதுக்கு விலை பேசுறதுக்கு விலை மாதுவா ஆக்கிறதுக்கு நினைச்சவன் நாளைக்கு இதையே தொழிலாக்கிக்க மாட்டான் அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? என்னுடைய குழந்தை 6வது படிக்கிறாங்க. அந்த 6வது படிக்கிற பெண் குழந்தை இன்னும் 2 வருஷத்துலயோ 3 வருஷத்தையோ 30 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படித்தானே சமையறது, அதாவது பெரிய மனுஷியாகிறது. நாளைக்கு அந்த பொண்ணையும் இது மாதிரி பண்ணிடுவானோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால எனக்கு வேற வழி தெரியல. என் கழுத்துல காதுலன்னு நகைகள் எல்லாத்தையுமே அவன் எடுத்து வித்துட்டான் அவன். அதனால அம்மாவோட பொய்க்கை எழுத்தை போட்டு பணத்தை எடுத்து அந்த வட்டிக்காரனுக்கு நான் கொடுத்து இனிமேல் வீட்டுக்கு வந்தாக்க செருப்பால் அடிப்பேன். இனிமேல் அவனுக்கு நீ பணம் கொடுத்தினாக்க அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேங்க. இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ என் பையன் 10th தாண்டிட்டானாக்கா அவனை 10th அப்புறம் படிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவனை ஏதாவது ஒரு வேலைக்கு கொளுத்து வேலைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இவனை விட்டு கடாசி எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு அந்த ரோஸ்லின் இப்போ நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுதான். அப்போ அவங்க அம்மாவும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காகவா இந்த பொண்ணை நான் வயிற்றுல சுமந்தேன்? இப்படி ஒரு கேவலத்தை எல்லாம் பார்க்கணுமா என் பொண்ணு? இப்படி ஒரு தருதலையான ஒரு மாப்பிள்ளைக்காக நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன். சாமி இந்த காசையெல்லாம் எடுத்துக்க எத்தனை வேணாலும், ஆனால் என் பொண்ணை நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு அந்த பெத்த வயிற்ற போட்டு பட்டாறு பட்டாருன்னு அடிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அமைதிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ரோஸ்லினுடைய அந்த நண்பன் அவன் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட காசெல்லாம் கேட்டு வாங்கி அந்த பணத்தை கொடுத்து இதை வீட்டில் அரிசி பருப்பு வாங்கிறதுக்கு எதுக்காவது பயன்படுத்திக்க ரோஸ்லின் அப்படின்னு சொல்லி அந்த ரோஸ்லினுக்கு அந்த நண்பன் கொடுத்தான். ஏன் அந்த நண்பன் அப்படி கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், அந்த ரோஸ்லினும் அந்த நண்பனும் 1வதுலேருந்து 5வது வரைக்கும் ஒன்றாவே படித்தவன். அதனால் ரோஸ்லினை அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரோஸ்லின் நல்லாவே படிப்பாள். ரோஸ்லின் ப்ரேயர் ஸ்கூலில் ப்ரேயர் பாடினாக்க காதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். ரோஸ்லின் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எங்கும் பொங்குதே அப்படிங்கிற பாட்டை பாடும்போது நம்மளுடைய துக்கமெல்லாம் கரைஞ்சி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிறது போல அப்படி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளார பரவிடும். அப்படி ஒரு குரல் கொண்டவன், வாய்ஸ் கொண்டவன் அந்த ரோஸ்லின். அவன் மேலே அந்த 5வது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த அந்த பையன் அவன் மேலே வச்சிருந்தது அன்பு, பிரியம், பாசம், ஏன் காதலாக கூட இருக்கலாம். அதுக்கு பேர் காதல்னெல்லாம் அந்த 5வது படிக்கிற வயசில் என்னத்தை தெரிய போகுது. அந்த ரோஸ்லின் இப்போ கணவன் இல்லாமல் பசங்களோட சௌக்கியமாக இருக்கா. அந்த பையன் இன்னைக்கு நல்லபடியாக சம்பாதிச்சு அவனை பல வருஷங்கள் கழித்து ரோஸ்லினோட நண்பன் பார்த்தான். அங்கிள், நான் ரோஸ்லினோட பையன் அங்கிள் அப்படின்னு சொன்னான். அப்படியா தம்பி, நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த பையன் அந்த ரோஸ்லினுடைய நண்பன் கேட்டான். ஆமாம் அங்கிள், இப்போ நான் பிகாம் இதெல்லாம் படிச்சுட்டு நான் இப்போ ஒரு பேங்க்கில் டெம்பரவரி போஸ்ட்டில் வேலை பார்க்குறேன் அங்கிள். 12,500 சம்பளம் வாங்குறேன் அங்கிள். அம்மா நல்லா இருக்காங்க அங்கிள். உங்களை பார்த்தேன்னு நான் அம்மாட்ட சொன்னாக்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அங்கிள். நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்கல்ல, அதை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அங்கிள். வீட்டுக்கு அப்பா எப்படி இருக்காரு? அவன் செத்து போயிட்டான் அங்கிள். ஆமாம், குடிச்சு செத்து போயிட்டான் அங்கிள். எங்கள் அப்பா என்னைக்கு செத்து போனானோ அன்னையிலேருந்து தான் நாங்கள் நிம்மதியாக எந்த டென்ஷனும் இல்லாமல் தூங்குறோம் அங்கிள். நாங்கள் இல்லாட்டினா பல நாள் எங்கள் 3 பேரையும், என்னைய, தங்கச்சியை, அம்மாவை 3 பேரையும் வெளியில் வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தூங்கிட்டே இருப்பான். நடு ராத்திரியில் எத்தனையோ இரவு வேலையில் எத்தனையோ மழை பெஞ்சிட்டு இருக்கிற இரவில் நாங்கள் நடு ரோட்டில் காத்திருந்ததெல்லாம் சாகிற வரைக்கும் மறக்காதங்க. நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன், அம்மாவை
எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கணும். நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், லவ் பண்ணுறது இல்லை, பண்ணலை. அம்மா யாரை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த பொண்ணு எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் நல்லபடியாக, இதை தவிர வேற எந்த கண்டிஷனுமே இல்லை அங்கிள் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம்டா. அங்கிள் எங்கள் இதில் காலில் விழக்கூடாது, நான் காலில் விழட்டுமா? நமஸ்காரம் பண்ணுறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னா. அந்த பையனை உங்கள் வழக்கப்படி நீ காலெல்லாம் விழக்கூடாது இல்லையா, நீ விழ வேண்டாம் அப்படின்னு அவனை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்ட அந்த ரோஸ்லினுடைய நண்பன் அவனுடைய நெத்தியில் சிலுவை குறியிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணினான். அந்த அந்த ரோஸ்லினுடைய நண்பன் வேறு யாரும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த ராம்ஜி தான். அந்த 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதற்கு பிறகு 10-15 வருடங்கள் கழித்து அந்த பையன், சின்ன பையனாக இருந்தவன், 10th எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரஸில் பிகாம்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி அவன் நல்ல சம்பளத்தில் இருக்கான். ரோஸ்லின் அப்படிங்கிற அந்த பெண்ணை, அந்த அம்மாவை, அந்த தாயை நல்லபடியாக பார்த்துக்கிறான். இந்த உலகம் அன்புக்கு பஞ்சம்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அன்புக்கு பஞ்சமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இது மாதிரி குடி போதைக்கு, மதுவுக்கு அடிமையாகி கீழ்த்தரமான முறையில் நடந்துக்கிட்டு வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வாக்கப்பட்டு எத்தனையோ பேர் கண்ணீரும் கம்பளையுமா வாழ்க்கையை நரகத்தை விட கேவலமாக அனுபவிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அந்த குடிகாரன் மாறவும் வாய்ப்பு இருக்கு உங்களால். வணக்கம்.